எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் ஃப்ளோமி ஹியர். ஆக்டர் நெப்போலியன் ஒரு சூப்பரான ஆக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சூப்பர் பொலிட்டிக்கல் லீடர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சினிமா துறையிலையும் தன்னோட காலை பதிச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டுட்டு போனார். அது போலவே பொலிட்டிக்கல்லையும் தன்னோட காலை பதிச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டுட்டு போனார். ஒரு நல்ல மனிதர். பெருசாக எந்த விதமான விமர்சனங்களும் எதிர்மறையான விமர்சனங்களும் இல்லாத ஒரு மனிதர் அப்படின்னு நெப்போலியனை தாராளமாக சொல்லலாம். டிஎம்கேல ஒரு நல்ல போஸ்டிங்ல இருந்த ஒரு மனுஷன். அவரோட மூத்த மகன் தனுஷ் அவங்களுக்கு திடீர்னு உடல்நலக்குறைவுகள் ஏற்படுது. திருவண்ணாமலை கிட்ட ஒரு மயோபதி மையம்க்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு அந்த தனுஷ் அவங்களோட உடல்நிலையை பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அப்போ அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, நம்மள மாதிரி தானே இந்த மாதிரி முடியாத பசங்களை வச்சுருக்க பேரண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப கஷ்டப்படுவாங்க, நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அந்த டைமில் அந்த மயோபதி மையத்தோட ஃபவுண்டர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் இங்கே பெருசாக இருந்ததுன்னு சொன்னால் நிறைய பேருக்கு நாங்கள் மருத்துவம் பார்க்கலாம், ஆனால் இப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்க விஷயம் யாருக்குமே தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஆக்டர் நெப்போலியன் என்ன யோசிக்கிறாருன்னா, பரவாயில்ல, நம்ம பையனை வச்சுட்டு நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம், நம்மக்கிட்ட எவ்வளோ தான் நகை பணம் காரு சொகுசு வாழ்க்கை இருந்தாலும் பையனுக்கு உடம்பு முடியலன்னா ஒரு அப்பாவா நிலை குலைஞ்சு போகிற மாதிரி எத்தனை பேரண்ட்ஸ் தன்னோட பசங்களை வீட்டில் வச்சுட்டு எங்கே போய் மெடிசன் பார்க்குறது, எவ்வளோ அமௌண்ட் ஆகும்னு தெரியாமல் கஷ்டப்படுவாங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம ஒரு மயோபதி மையத்தை அமைச்சு கொடுப்போம் அப்படின்னு அப்போவே 12 கோடி செலவில் ஒரு மயோபதி மையத்தை அமைச்சு கொடுக்குறாரு. அங்கே ப்ரைஸ் ஏழைகள் அஃபோர்டபுளாக மெடிசன் எடுத்துக்கிற அளவு தான் இருக்குது. தன்னோட பையனுக்காக அப்போவே 12 கோடி செலவு பண்ணி ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்த ஒரு மனுஷன். 2014 அவங்க பையன் தனுஷ் என்ன சொல்கிறாங்கன்னா, மறுபடியும் நீங்கள் அமைச்சர் ஆகிட்டீங்கப்பா, நீங்கள் அப்போது தமிழ்நாட்டில் தான் இருக்கணும், நாங்கள் அமெரிக்காவில் இருக்கோம், இனிமேல் உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதா, உங்கள் கூட விளையாட முடியாதா, உங்கள் கூட எங்களுடைய நேரங்களை செலவு பண்ண முடியாதா, என்னதான் இருந்தாலும் நீங்கள் இல்லாமல் நாங்கள் அமெரிக்காவில் இருக்கிறது ஒரு மாதிரி இன்கம்ப்ளீட்டடாக இருக்குப்பா அப்படின்னு அவங்க பையன் ஃபீல் பண்ணுறாங்க. உடனே என்ன நினச்சாரோ தெரியல, எல்லா வேலைகளையும் அவர் ஒரு பொலிட்டிக்கல் லீடர் ரிசைன் பண்ணுறாரு. இங்கே இருந்த பிஸ்னஸ் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு ரிசைன் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு கால் ஷீட் எல்லாமே கேன்சல் பண்ணிவிட்டு, இனிமேல் நான் உங்கள் கூட தான் இருப்பேன், என்ன ஆனாலும் எவ்வளவு கோடி லாஸ் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு போயிட்டு செட்டில் ஆகுறாரு ஆக்டர் நெப்போலியன். ஒரு பொலிட்டிக்கல் லீடராக ஜெயிச்சாரா ஜெயிக்கலையா, ஒரு பிஸ்னஸ் மேனாக ஜெயிச்சாரா ஜெயிக்கலையா, ஒரு ஆக்டராக ஜெயிச்சாரா ஜெயிக்கலையான்னு தெரியாது, பட் ஒரு சூப்பரான ஃபாதராக அவர் ஜெயிச்சிட்டாரு. ஏன் அவங்க இங்கேருந்து இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு போனாங்க அப்படின்ற ஒரு கேள்விகளும் எழுது இல்லையா. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, தனுஷ் அவங்களுக்கு இந்தியாவில் இருக்க பிடிக்கல. என்ன காரணம், ஏன் அவருக்கு இந்தியாவில் இருக்க பிடிக்கல அப்படின்னு கேட்டால், உண்மையாலுமே இந்தியாவில் இருக்க பிடிக்காததுக்கான ஒரு முக்கியமான காரணம், தனுஷ் வீல் சேரில் போகிறாங்க ஒரு 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 கண்காட்சி மையத்துக்கோ இல்லை ஒரு மால்க்கோ இல்லை ஒரு ஹோட்டலுக்கோ போகும் பொழுது எல்லாரும் தனுஷை ஐயோ பாவம் அப்படின்றதும், ஒரு மாதிரி ஒரு காட்சி பொருளை பார்க்குற மாதிரி ரொம்ப எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம், இப்படி ஆயிடுச்சே அப்படின்ற மாதிரி அவர் காது பட சில விஷயங்களை சொல்கிறதும் அவருக்கு ஹர்ட்டாக இருந்திருக்கு. இந்தியா வீல் சேர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரெண்ட்லியான விஷயம் கிடையாது. ஸோ இங்கே இருந்தோன்னா நம்மளை இவங்க அப்படி பார்க்குறாங்க, அவங்க இப்படி பார்க்குறாங்கன்ற ஒரு கேள்விகளே நம்மளை ஒரு இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸை நமக்கு அதிகமாக உருவாக்கிடும்னு தன்னோட அப்பா கிட்ட சொல்கிறாரு. அப்பாவும் ஓகே, உனக்கு பிடிக்கலையா, உனக்கு எங்கே பிடிச்சிருக்கோ அங்கே போ அப்படின்னு சொல்லி ஃபேமிலியோட தனுஷ்காக அமெரிக்காவில் ஷிஃப்ட் ஆகுறாங்க. அங்கே போனதுமே அவர் அனிமேஷன் படிக்கிறாரு, 4 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறாரு. அவருக்கு தேவையான எல்லா வசதிகளையுமே வீட்டிலையே வச்சு நெப்போலியன் கட்டி கொடுக்குறாரு. இப்படி கட்டி கொடுத்துட்டு வீட்டிலையே அவங்க படிச்சுட்ருக்க இந்த டைமில் தான் நெப்போலியன் மறுபடியும் அமைச்சர் ஆகிறாரு. இந்த மாதிரியான கான்வர்சேஷன் தனுஷ் சொல்கிறாரு, நீங்கள் என் கூட இருக்கவே மாட்டிங்களாப்பா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஸோ எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அமெரிக்கா போகிறாரு. இப்போது தனுஷ்க்கு திருநெல்வேலியை சேர்ந்த ஒரு பொண்ணு கூட நிச்சயதார்த்தம் பண்ணுறாங்க. என்ன மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் யூடியூப்பில் பாஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, பணம் இருக்கிறதுனால அந்த நல்லா இருக்கிற பொண்ணு போய் இப்படி ஒரு உடல்நல குறைவில் இருக்கிற வீல் சேர்லேயே தன்னோட காலத்தை ஓட்டுற ஒரு பையனுக்கு நெப்போலியன் கட்டி கொடுக்குறாரா, அந்த பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்குறாரு. அவர் பையனோட வாழ்க்கையே
சேவ் பண்ணுறன்றதுக்காக ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்குறாரு அப்படின்னு சில பேரும், இன்னும் சில பேர் பணம் இருந்தால் என்ன வேணும்னாலும் செய்யலாம் அப்படின்னும், இன்னும் சில பேர் வந்து வீல் சேரில் போகிறவனுக்குலாம் எதுக்குப்பா கல்யாணம் அப்படின்ற டைரெக்டாகவே ஹர்ட் பண்ணுற மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து இணையதளங்களில் பாஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு முறை இர்ஃபான் வியூ அவர் இருக்கார் இல்லையா, யூடியூபர் இர்ஃபான், நெப்போலியனை வந்து அமெரிக்காவுக்கே போயிட்டு அவரோட சேனலுக்காக இன்டர்வியூ பண்ணுறாங்க. அப்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, என் பையனுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, ஸோ ஃப்ளைட்டில் போக முடியாது, ஃப்ளைட்டில் போனால் என் பையனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். ஒருவேளை என் பையன் இந்தியாவுக்கு போகணும்னு விருப்பப்பட்டான்னு சொன்னால் கப்பலில் தான் போகணும். கப்பலில் போகணுன்னா 70 நாள் ஆகும் இந்தியாவுக்கு போக. மறுபடியும் இந்தியாவிலேருந்து ரிட்டன் அமெரிக்காவுக்கு போக 70 நாள் ஆகும். ஸோ சீக்கிரமாக ஒரு நல்ல முடிவை எடுத்து என் பையனை இந்தியாவுக்கு நான் கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். தன்னோட பையனுக்கு என்னென்ன மாதிரியான உடல் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற விஷயத்த ஓப்பனாக யூடியூப் சேனலில் சொன்ன ஒரு மனுஷன் எப்படி அந்த தன்னுடைய மருமகள் கிட்ட சொல்லாமல் இருந்திருப்பாரு. தன்னோட மருமகளுக்கு கிட்ட தனுஷ் உடம்புல இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது, இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ண, இப்படி எல்லா விஷயத்தையும் சொல்லி அதன் பிறகு அவங்க ஒத்துக்கிட்டதுக்கு பிறகு தானே இந்த நிச்சயதார்த்தமே நடந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவர் வீல் சேரில் போனாலும் வீல் சேரில் போகலைனாலும் சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை, கமெண்ட் பாஸ் பண்ணுற உங்களுக்கும் எனக்கும் என்ன வேலை இருக்குது? வாழ போகிறது அந்த பொண்ணு தான். அவங்களுக்கு எல்லாமே ஓகே, எல்லாமே ஓகே. அவருக்கு என்ன மாதிரியான ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலும், அவருக்கு என்ன முடிஞ்சாலும், அவரால் என்ன முடியலைனாலும் டசன்ட் மேட்டர் அட் ஆல். அந்த பொண்ணுக்கு ஓகே அப்படின்னும் பொழுது இங்கே ப்ராப்ளமே இல்லை. சுற்றி வேடிக்கை பார்க்குற இடத்துல கூட நம்ம யாரும் இல்லை. ஸோ நம்ம ஏன் நெகட்டிவ் கமெண்ட்ஸை வந்து பாஸ் பண்ணணும்? கூடவே சேர்த்து இன்னொரு கொஸ்டின், ஏன் வீல் சேரில் போகிறவங்களாம் கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? அவங்களுக்குன்னு ஆசைகள், பாசம் இதெல்லாம் இருக்கக்கூடாதா? கடவுள் வந்து டிசேபிள்டாக படைக்கும் பொழுது அந்த மனசையும் எடுத்துகிட்டு படைச்சிருக்கலாம்ல. மனசை எடுத்துகிட்டு படைச்சிருந்தா ஆசைகள், கனவுகள், லட்சியங்கள், ஆம்பிஷன்ஸ், பேஷன் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கும் இல்லையா? ஸோ கடவுள் மேலே தானே தப்பு இருக்குது. தனுஷ் மேலேயும் ஆக்டர் நெப்போலியன் மேலேயும் எங்கே இருக்குது தப்பு? கூடவே சேர்த்து இன்றைக்கி குற்றவாளிகளாக அளவுக்கு அதிகமாக பார்க்கப்படுற மனிதர்கள் யாருன்னா, ஒரு ஃபேமிலியில் என்ன இஷ்யூ நடக்குது அப்படின்னே தெரியாமல் அந்த ஃபேமிலி மேட்டர் சோஷியல் மீடியாவுக்கு வருது, நியூஸ் சேனலில் வருது அப்படின்னு சொன்னால் அதை பற்றி நெகட்டிவாக கிரிட்டிசிசம் பண்ணுறது, நெகட்டிவ் கமெண்ட்ஸை வந்து பாஸ் பண்ணுறது. எத்தனை விதமான பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு இந்த கல்யாணத்தை வந்து நெப்போலியன் பண்ண தொடங்கியிருப்பார். எத்தனை விதமான கனவுகள், ஆசைகள் இருக்கிற ஒரு விஷயத்தில் நம்ம வந்து மோசமான கமெண்ட்ஸை வந்து பாஸ் பண்ணுறது சரிதானா? எதுக்காக எனக்கு இந்தியா வேண்டவே வேண்டாம், ஐயோ சாமி என்னை விட்டுருங்கன்னு தனுஷ் பயந்து அமெரிக்காவுக்கு போனாரோ, மறுபடியும் அதே தான் இந்தியாவில் இருக்க பீப்புள் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வீல் சேரில் இருந்துட்டு தன்னோட வாழ்க்கையோட ஆம்பிஷன்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ் அமெரிக்காவில் இருக்க ஒரு மனுஷன், ஒரு சயின்டிஸ்ட்டு. இங்கிலாந்தில் அவருக்கு எத்தனை விதமான நோபல் பரிசுகள், எத்தனை விதமான கௌரவங்கள். அவர் வாழலையா எந்த பிரச்சனையும் இல்லாமல்? அவர் இங்கிலாந்தில் இருக்க பிடிக்காமல் அமெரிக்காவுக்கு போயிருக்கலாம் இல்லையா? போகலை. ஏன்னா இந்தியாவில் இருக்க மக்கள் அவரை வெறும் மனுஷனாக பார்த்தாங்க. அவர் வீல் சேரில் போகிறாரா, அவர் காரில் போகிறாரா, பைக்கில் போகிறாரா, அவரால் முடியுமா இப்படி எதுவுமே பார்க்கல. மேரி கியூரி, பாகிஸ்தானை சேர்ந்த முனிபா மசாரி, ஷீ இஸ் அ டிப்ளமோட்டிக் ஸ்பீக்கர். அவங்க பேசினாங்க, அவங்க பேச்சை கேட்டோம் அப்படின்னு சொன்னால் அப்படியே உடம்பெல்லாம் அப்படி கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட் க்ரியேட் ஆகும். அட் த சேம் டைம் செம்ம மோட்டிவேஷனல் ஒரு ஸ்பீக்கர். இப்போ வந்து பாகிஸ்தானில் ஒரு பொலிட்டிக்கல் லீடராகவும் இருக்காங்க. முதல்ல வீல் சேரில் போயிட்டு ஆங்கரான ஒரு பொண்ணு அப்படின்னு சொன்னால் அவங்க முனிபா மசாரி தான் சொல்லலாம். ஸோ இங்கே இத்தனை பேர் சாதிச்சுட்டு இருக்கும்போது இந்தியாவில் மட்டும் ஏன் வந்து ஒரு காட்சி பொருளாக திருநங்கைகளை, டிரான்ஸ் பீப்புள், டிசேபிள்டு பீப்புளாக பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி தெரியலை. ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா சில வார்த்தைகள் வெல்லும், சில வார்த்தைகள் கொல்லும்னு சொல்லுவாங்க. கொல்கிற வார்த்தைகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கணும். கொல்கிற வார்த்தைகளை நாம் முதல்ல சொல்லாமல் இருக்கணும்.
Thank you and do subscribe my channel.